வணக்கம். இப்போது இந்த முடி பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அது பரவலாக நிறைய பேருக்கு இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற தலையாய பிரச்சனையில் அதுவும் ஒன்று. பார்த்திங்கன்னா எல்லா முகநூலாகட்டும், யூடியூப் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா முடி வளர கீழே கால் வரைக்கும் உங்கள் முடி நீட்டாக அடிக்கணுமா, அப்படி இப்படி சொட்டை தலையில் முடி வளர, இப்படியெல்லாம் விளம்பரங்கள் பலர் பலவிதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மருத்துவ நிபுணர்களும் கொடுக்குறாங்க, மருத்துவர் அல்லாதவரும் கொடுக்குறாங்க. சாதாரண குக்கிராமத்தில் இருக்கிற பாட்டிங்கெல்லாம் கூட இன்றைக்கி யூடியூப்பில் வீடியோ போட்டோம்னா காசு பார்த்துடலான்னு போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த முடி பிரச்சனைக்கு கரிசலாங்கண்ணி மாதிரி ஒரு அட்டகாசமான தீர்வு எதுவுமே கிடையாதுங்க. கரிசலாங்கண்ணி எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பட்டி தொட்டியெல்லாம் கரிசலாங்கண்ணியை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் வெள்ளைன்னு 2 வகையான கரிசலாங்கண்ணிகள் இருக்கும். இந்த வெள்ளையாக பூ பூக்குது தெரியுங்கள, வெள்ளை கரிசலாங்கண்ணி, அது ரொம்ப அற்புதமான மருத்துவ பயன்களை கொண்டது. வள்ளலார் போற்றி பாடிய ஒரு காயகற்ப மூலிகை அந்த கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணிக்கு நிறைய பறித்து எடுத்துக்குங்க. நிறைய பறித்து எடுத்துக்கிட்ட என்ன பண்ணுங்கள், அது எதில் வச்சு அரைக்கிறீங்களோ, இப்போ தான் ரொம்ப நவீனமாக மிக்சி அது இதுன்னெல்லாம் போச்சு இல்லைங்களா, எதில் வேணாலும் நல்ல தண்ணியை கம்மியாக ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து அதை ஒரு நல்ல வடிகட்டி மூலமாக வடிகட்டி என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சாறு, நல்ல திக்கான சாறு எடுத்துக்குங்க. ஏன் திக்கான சாறு எடுத்துங்கன்னு சொல்கிறேன்னா, வெளியில் இந்த பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை தைலங்கள் விற்கிது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ட்ஸுன்னு போட்டு இதெல்லாம் போடுவாங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த எண்ணெயே பார்த்திங்கன்னா இதோட கலர் கூட இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நல்ல திக்காக எடுத்துங்க, வடிகட்டி எடுத்துங்க. சமன் அளவு தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ ஏதோ ஒன்று எடுத்துங்க. இது 2 மட்டும் போதும். இது கூட என்ன பண்ணுங்கள், சின்ன வெங்காயம் இருக்குது தெரியுங்களா, அந்த சின்ன வெங்காயம் மூலிகை, அதாவது கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியது. அந்த சின்ன வெங்காய சாறு அதுக்கு ஈக்குவலாக இப்போ 3மே, இப்போ 1/2 லிட்டர்னா 1/2 லிட்டர் எண்ணெய், 1/2 லிட்டர் கரிசலாங்கண்ணி சாறு, 1/2 லிட்டர் சின்ன வெங்காய சாறு, இதை வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. கசா முசான்னு சேர்க்க சொல்லுவாங்க, அதை சேருங்க, இதை சேருங்க, நெல்லி வத்தலை சேருங்க, ரோஜா மொக்கு சேருங்க, நீங்கள் செம்பருத்தியை சேருங்க, இந்த மாதிரி எதையும் சேர்க்கக்கூடாது. அதை மட்டுமே நீங்கள் வச்சு என்ன பண்ணுங்கள், ஒரு இருப்பு வாணலில் நீங்கள் முடிஞ்சால் விறகுல கூட எரிக்கலாம், இல்லை நீங்கள் கேஸில் கூட எரிச்சிக்கிங்க, அது வேறு. முதல்ல என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் எண்ணெயை காய்ச்சிங்க. எண்ணெய் கொஞ்சம் சுருன்னு அப்படி தண்ணி அப்படி அடிச்சிங்கன்னா வர்ற பதம் வந்த உடனே அதில் அந்த கரிசலாங்கண்ணி சாரை ஊற்றுங்க, வெங்காய சாரை ஊற்றுங்க. இதை 3ஐயும் சிறு தீயிட்டு ரொம்ப கம்மியான ஒரு தீயை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. இது கிண்டி ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு 1/4 மணி நேரம் எடுக்கும். ஏன்னா சிறு தீயில் தான் எரிக்கிறீங்க. எடுத்த உடனே அப்படியே இருந்தது பொங்கி வரும், பொங்கி வரும், பொங்கி வரும், பொங்கி வரும். கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மணல் பதம்னு சொல்லுவாங்க. அந்த கசண்டு பூரா அடியில் திப்பி பூரா நிற்கும், மேலே எண்ணெய் நிற்கும். அதை அப்படி ஏதோ ஒரு கரண்டியால் அப்படி கிண்டி எடுத்து அப்படி கையில் வச்சிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி கூட இருந்ததுன்னா இறக்காதீங்க. அது நல்லா சுத்தமாக அந்த சாறுகள்லாம் வற்றி இந்த எண்ணெயோட சேர்ந்து போச்சு அப்படிங்கிற ஒரு பதம் பக்குவம் வந்ததுன்னா என்ன பண்ணுங்கள், இந்த சாம்பிராணி இருக்குது இல்லைங்களா, அந்த சாம்பிராணி வாசனைக்காக எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா இந்த நிறைய வேதி கெமிக்கல்ஸ்லாம் எக்கச்சக்கமாக ஆட் பண்ணுவாங்க, இந்த வாசனை வரணுன்றதுக்காக. அது கூட சில நேரம் அந்த அந்த தைலத்தோட தன்மையை அடிச்சிடும். ஆனால் சாம்பிராணி அடிக்காது. அந்த சாம்பிராணியை என்ன செய்யுங்க, அதில் கடைசியாக வடிகட்டி இறக்க போகிற நேரத்தில் அந்த சாம்பிராணியை போடுங்க. ஒரு 5 நிமிடங்கள் கழித்து என்ன பண்ணுங்க, அந்த எண்ணெயை ஆற வச்சு வடிகட்டி காற்று புகாத நல்ல பிங்கான் பாத்திரத்திலோ இல்லை கண்ணாடி புட்டியிலோ வச்சு அடைச்சி வச்சுக்கோங்க. அடைச்சி வச்சுக்கிட்டு வாரம் 2 முறை, இப்போ கோடை காலம் வருது இல்லைங்களா, வாரத்தில் 2 முறை அதை தேய்ச்சி முடிவிட்டு வாங்க. கூடவே எங்கேயா வெளியில் போகிறீங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு 4 சொட்டு இப்படி வச்சு அப்படி தேய்ச்சி தலையில் தடவினீங்கன்னா
அது என்னமோ 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி தலையில் தடவின மாதிரியான ஒரு அருமையான ஒரு இதை கொடுக்கும். நல்ல மினுமினுப்பாக இருக்கும் உங்களோட முடி. அது மட்டும் கிடையாது, பார்த்திங்கன்னா கொட்ட போகிற முடி கொட்டாது. சொட்ட மண்டையில் வந்து உடனே அப்படியே முடி வளர்ந்துடும். இந்த மாதிரி புருடாலாம் நான் விட மாட்டேன். உங்களுக்கு மேலும் முடி கொட்டாது. இப்போ பாருங்கள், எனக்கு 62 வயசு ஆகுது, எனக்கு முடி இருக்கா? இந்த மாதிரியான முறைகளை தான் நான் வந்து பின்பற்றிக்கிட்டு வரேன். உங்களுக்கு மேலும் முடி கொட்டாது. இருக்கிற முடி இன்னும் அடர்த்தியாக வளரும், கருங்கருன்னு வளரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா முடி நல்ல பளபளப்பாக இருக்கும். இந்த முறையை வந்து நீங்கள் நெடுக்க வந்து பின்பற்றிக்கிட்டு வாங்க. வாரத்தில் 2 முறை இல்லைனாலும் 1 முறையாவது அதை நல்லா தளர தேய்ச்சி ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளித்து பாருங்கள். இந்த கோடையில் இது வந்து முடி பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது, கரிசலாங்கண்ணி, காமாலை போக்கும், பித்த நோய்களை எல்லாம் கண்டிக்கும். இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய உஷ்ண நோய்கள் அத்தனையும் கண்டிக்கும். கண் பார்வை தெளிவு பெறும், உங்களுக்கு கண்ணெரிச்சல் போக்கும். மூத்திர கிரிச்சரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சிறுநீர் வந்து எரிச்சலாக போகுது இல்லைங்களா, அந்த எரிச்சலை எல்லாம் இது அடக்கும். செஞ்சு பாருங்கள்.